நபிகளாரின் இந்த நபிமொழியை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தராங்க, உங்களில் யாரும் அவர்களின் செயல்களை கொண்டு மட்டும் சொர்க்கத்தில் செல்ல முடியாது. ஆமாம், என்னாலும் என்னுடைய செயல்களை மட்டும் கொண்டு என்னால் சொர்க்கம் செல்ல முடியாது. இறைவனின் கருணை இருந்தால் மட்டுமே. இப்போ நம்ம நினைச்சிடக்கூடாது, அப்போ நன்மைகளே செய்யாமல் இருந்துடலாமே, எப்படி இறைவனுடைய கருணை தானே தேவை, இது என்ன டைப் ஆஃப் லாஜிக்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நன்மைகள் சொர்க்கத்துக்கு போதுமானவை அல்ல, அவை காரணமானவை. நம்ம நன்மைகள் அதிகமாக செஞ்சால் இறைவனுக்கு நம்ம மேலே விருப்பம் ஏற்பட்டு நமக்கு அவனுடைய கருணையும் அவன அருளையும் நம்ம மேலே புகுத்தி நம்மளை சொர்க்கத்துக்கு இறைவன் கொண்டு செல்வான். அந்த மாதிரி இஸ்லாத்தில் ஏகப்பட்ட நன்மையான அமல்கள் இருக்குது. அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு நம்ம முயற்சி செய்யணும். இறைத்தூதர் அவர்களிடம் கேட்கப்படுது, இஸ்லாத்தில் மிக சிறந்த செயல் எது என்று. அதுக்கு நபிகள் நாயகம் சொல்லி தராங்க, பசித்தோருக்கு நீர் உணவளிப்பதும் நீர் அறிந்தோருக்கும் அறியாதோருக்கும் சலாம் கூறுவது. இன்னொரு நபிமொழியில நபிகள் நாயகத்துல கேட்கப்படுது, நன்மைகளே மிக சிறந்த செயல் எது என்று. அதுக்கு நபிகள் நாயகம் சொல்லி தராங்க, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது. அதற்கு பின் எது என்று கேட்கப்படும் போது, பெற்றோருக்கு நீர் உபகாரம் செய்வது. நம்ம நிறைய அமல்கள் செய்யணும், நிறைய கஷ்டமான விஷயங்கள் செய்யணும், அப்போதான் இறைவனிடத்துல நம்மளுடைய அன்பை பெற முடியும் அப்படின்னு மட்டும் நினைக்க வேணாம். இந்த நபிமொழியை கேளுங்க. நபிகள் நாயகம் கூறுறாங்க, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான செயல் எதுவென்றால் குறைந்திருந்தாலும் தொடர்ந்திருத்தல். நம்ம கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து நம்ம ஒரு விஷயம் சின்னதாக இருந்தாலும் நம்ம செஞ்சுட்டே இருந்தா, நன்மையான விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தா அது இறைவனுக்கு மிக பிடித்த விருப்பமான ஒரு விஷயம். அதனால நம்ம செய்யக்கூடிய நல்ல அமல்கள் இறைவனிடத்துல மிக சிறந்த ஒரு அந்தஸ்து தந்து இறைவனுடைய கருணையும் அன்பையும் நம்ம பெற்று சொர்க்கம் செல்வதற்கு மிக அடிப்படையாக ஒரு விஷயமா இருக்கு. அல்லாஹ் தமது திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஆணாயினும் பெண்ணாயினும் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை எவர் செய்தாலும் நிச்சயமாக நாம் அவர்களை இம்மையில் நல்ல வாழ்க்கையாக வாழச் செய்வோம். அன்றி மறுமையிலோ அவர்கள் செய்து கொண்டிருந்ததை விட மிக்க அழகான கூலியையே நிச்சயமாக நாம் அவர்களுக்கு கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் நம்ம எதை கேட்டோமோ அதை அமல்படுத்துகிற விஷயமா இறைவன் நம்மை ஆக்குவானாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.